அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் என்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, அருள்மறையாம் திருக்குர்ஆனை நாம் வாசிக்கின்ற போது அது தருகின்ற பொருட்கள் ஆழமானவை என்பதை வாசிக்க வாசிக்க நாம் கூடுதலாக உணர முடியும். அது பயன்படுத்துகின்ற சொல்லாட்சி ஆழிய பொருட்களை தரவல்லவை. ஒன்று இரண்டு உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சூரத்துல் முல்க் என்ற ஒரு அத்தியாயம் 67, அதிலே 15வது வசனம். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்ல தலூலா, அவனே இந்த பூமியை உங்களுக்கு இயங்குவதற்கு வசப்படுத்தி கொடுத்தான். வீடு கட்டிக்கொள்ள, நடக்க, ஓட, பயன்படுத்தி கொள்ள உங்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுத்தான். எனவே அதனுடைய மேல் பரப்பில் நீங்கள் நடந்து சென்று உங்களுடைய உணவுகளை தேடிக்கொள்ளுங்கள், தேடி நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ஒன்று. அடுத்த வசனத்தை பாருங்கள். அத்தியாயம் 62 வசனம் 9. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓர் இறைவனை நம்பக்கூடியவர்களே, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் தொழுகைக்கு விரைந்து செல்லுங்கள். இதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றுக்கு என்ன பொருள்? நேரடியான பொருள், நீங்கள் பூமியின் மேல் நடந்து சென்று உங்களுடைய உணவை தேடி சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்கிறான் இறைவன். அதாவது நீங்கள் வியாபாரத்துக்கு செல்லுங்கள், கடையை திறக்க செல்லுங்கள், பொருளீட்ட செல்லுங்கள், தொழில் செய்ய செல்லுங்கள், ஃபேக்டரிக்கு செல்லுங்கள், வேலை நடக்கும் இடத்துக்கு அலுவலகத்துக்கு செல்லுங்கள். இங்கெல்லாம் நீங்கள் சென்று பொருளீட்டி சாப்பிடுங்கள். யாரையும் ஏமாத்தி சாப்பிடாதீங்கன்னு அதுக்கு அர்த்தம். தொழுகைக்கு செல்லுங்கள் என்று சொல்லும் போது வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அழைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்கின்றார். நடந்து செல்லுங்கள் என்றால் வியாபாரத்துக்கு செல்லுகின்ற போது, கடையை திறக்க செல்லும் போது, அலுவலகத்துக்கு செல்லும் போது நடந்துதான் போக வேண்டும் என்று அதற்கு பொருள் அல்ல. இறைவன் நடந்துதான் போக சொல்கிறான். வாகனத்தில் போனா குற்றமாகிவிடும் என்று யாரும் நினைக்க கூடாது. தொழுகைக்கு செல்லுங்கள் என்று போது ஃபஸவ், விரைந்து செல்லுங்கள் என்கின்றான். அப்படியானால் வேக வேகமாக ஓடித்தான் போக வேண்டும் தொழுகைக்கு, நடந்து போகக்கூடாது என்று அதற்கு பொருள் அல்ல. அப்படி பொருள் வைக்கக்கூடாது. முழங்கால் வலி உள்ளவர்கள் எப்படி ஓடுவது தொழுகைக்கு? எனவே நடந்து செல்லுங்கள் என்பதன் பொருள் என்னவென்றால், நீ எங்கே போகிறாய்? உலகத்தில் உன் பசியை போக்கிக் கொள்ள, உனக்கு ஒரு வீடு கட்டி கொள்ள, ஒரு ஆடையை வாங்கி கொள்ள, இதற்குத்தானே சம்பாதிக்க போகிறாய். மொத்த உலகத்தையும் சூறையாடுவதற்கு நீ போகவில்லையே. ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் இவ்வளவு பரபரப்பு? ஏன் இவ்வளவு வேகம்? நிதானமாக செல், பொருளீட்டு, சாப்பிடு, ஓய்வெடுத்துக்கொள், நிதானத்தை கடைப்பிடி. நடந்து செல் என்பதன் பொருள், பொருளை தேடுவதற்கு நீ காட்டக்கூடிய முனைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் நடந்து செல்வதை போன்ற முனைப்பு அதற்கு போதுமானது. தொழுகைக்கு விரைந்து செல் என்றால், தொழுகைக்கு வேகமாக செல் என்றால், நடந்து போகலாம், வாகனத்திலும் போகலாம். ஆனால் உன்னுடைய மனது எப்படி இருக்க வேண்டும் என்றால், தொழுகைக்கு போகணும்,
சீக்கிரம் போக வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், நேரம் தவறிவிடக்கூடாது என்று மனதிலே ஒரு ஈடுபாடு, ஒரு வேகம் இருக்க வேண்டும். உடல் அசைவுகளில் வேகம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. தொழுகைக்கு நடந்தும் போகலாம், வியாபாரம் செய்வதற்கு வாகனத்திலும் போகலாம். அங்கே நடத்தல் என்பதன் பொருள் மன உற்சாகத்தை குறிக்கிறது. தொழுகைக்கு விரைந்து செல்லுங்கள் என்பதன் பொருள் மன உற்சாகத்தை குறிக்கிறது. இதுதான் இறைவன் பயன்படுத்துகின்ற சொல்லாட்சி. எவ்வளவு நுட்பமாக வார்த்தைகளை வைத்திருக்கிறான் பாருங்கள். அதற்கடுத்து இன்னொரு வாக்கியம், இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு, மறுமையிலே சொர்க்கத்தை பெறுவதற்கு சாரிஉ, அத்தியாயம் 3 வசனம் 133, சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானங்களையும் பூமியையும் விட பெரிய சொர்க்கத்தை அடைய, இறைவனின் மன்னிப்பை அடைய நீங்கள் போட்டி போட்டு கொண்டு வாருங்கள் என்கிறான். சிரா என்கிற அந்த வாய்ப்பாடு என்றால் குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்குன்னு அர்த்தம். 2 பேர் ஒருத்தர் முந்தி கொண்டு வாருங்கள் அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ளே கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் என்றால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சொர்க்கத்தை அடைவதில் ஒரு போட்டி, நன்மையை செய்வதில் ஒரு போட்டி. தந்தையும் மகனும் என்றால் மகனுக்கும் தந்தைக்கும் இடையில் போட்டி, யார் அதிக நன்மைகளை செய்து சொர்க்கத்தை அடைவதென்று. சகோதரர்கள் என்றால், சகோதரிகள் என்றால், சகோதரிகள் என்றால் ஒருவர் மற்றவருக்கு இடையில் போட்டி, யார் நன்மையை வேகமாக அடைந்து கொள்வது, சொர்க்கத்தை அடைய யார் விரைவு காட்டுவது என்று. அப்போ ஒருவர் மற்றவரோடு போட்டி போட்டுக் கொள்வதுதான் சிரா. சிபாக் என்றால் பந்தய குதிரை முந்துவதற்குத்தான் சொல்லப்படும். ஒரு பந்தய குதிரையை போல நீங்கள் நன்மைகளை அடைவதில், சொர்க்கத்தை அடைவதில் போட்டி போட்டு கொண்டு முந்துங்கள். இங்கே போட்டி என்பதும் கைகால்கள் அசைவுகள் அல்ல, மனதில் ஏற்படுகிற போட்டி. நீ 10 நன்மைகள் இன்றைக்கு செய்திருக்கிறாயா, நான் 15 பண்றேன். நீ இன்னைக்கு ஒரு ஏழைக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்கிறாயா, நான் 150 கொடுக்கிறேன் என்று போட்டி. அதற்கடுத்து இன்னொரு வார்த்தை, அத்தியாயம் 51 வசனம் 50, சூரத்து தாரியாத். இறைவன் கூறுகிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் வர வேண்டும் என்றால், படைத்த இறைவனை நோக்கி நீங்கள் வர வேண்டும் என்றால் ஃபிரார், தலைதறிக்க ஓடி வாருங்கள், உயிருக்கு பயந்து ஓடி வருபவனை போல ஓடி வாருங்கள். இந்த ஃபிரார் என்கிற சொல்லை அரபு மொழியிலே எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், உயிருக்கு பயந்து ஒருவர் ஓடுகிறான், பின்னாலே ஒரு சிங்கம் துரத்துகிறது, ஒரு காட்டு விலங்கு துரத்துகிறது. அப்படி என்றால் அந்த மான் எப்படி உயிருக்கு பயந்து தன்னை காத்துக்கொள்ள ஒரு நொடி தாமதித்தாலும் அந்த சிங்கமோ புலியோ நம்மை வேட்டையாடி விடும், நம்ம உயிருக்கே ஆபத்து, எதிர்காலமே இல்லாமல் போய்விடும் என்று நினைத்து உயிருக்கு பயந்து எப்படி ஓடி வருகிறதோ அந்த மான், அதற்கு பேர்தான் ஃபிரார். அதே போல இறைவனை நோக்கி நீங்கள் ஓடி வர வேண்டும் என்றால் காட்டு விலங்கிடமிருந்து தப்பித்து ஓடி வருவதை போல நீங்கள் ஓடிவார்கள். ஏன் ஓடணும்? எந்த காட்டு விலங்கு உங்களை துரத்துகிறது? ஆமாம், இந்த உலகம் பல காட்டு விலங்குகளுக்கு சமமானது, வன விலங்குகளுக்கு சமமானது. பொய், பொறாமை, போட்டி, வஞ்சகம், சூது, கொலை, கொள்ளை, வன்முறை, ஆபாசம், அருவருப்பு, லஞ்சம், சூது, இப்படியான பல தீமைகள் உலகத்தில் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். எதிலும் சிக்கி கொள்ளாமல் இறைவனை நோக்கியே நீங்கள் ஓடுங்கள். இவற்றிடம் சிக்கிக்கொண்டால் உங்களுக்கு மறுமை வாழ்வு இல்லை. இந்த பாவங்களிலே நீங்கள் மாட்டிக்கொண்டால் இறைவனிடம் போய் நீங்கள் சேர முடியாது, அடைய முடியாது. இறைவனிடம் சேர்ந்தால்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். எப்படி சிங்கத்திடமிருந்து, புலியிடமிருந்து ஒரு புள்ளிமான் தப்பி ஓடி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறதோ அதே போல இந்த அக்கிரமங்களில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள ஓடோடி செல்லுங்கள். ஃபிரார் ஃபஃபிர்ரு இலல்லாஹ். இப்படி எல்லாம் வல்ல இறைவன் திருக்குரானுடைய சொல்லாட்சிகளை அமைத்து வைத்திருக்கிறான். எனவே திருக்குரானை நீங்கள் வாசிக்கின்ற போது பொருள் உணர்ந்து வாசிக்க முற்படுங்கள். அப்படி பொருளை நீங்கள் உணர்கிற போது அதற்குள்ளே நீங்கள் மூழ்குவீர்கள். மூழ்க மூழ்க ஒரு நந்தவனத்துக்குள்ளே உலா வருகின்ற ஒரு பேரின்பத்தை நமக்கு தரக்கூடிய ஆற்றல் மிக்க சொல்லாட்சியை கொண்டது திருக்குரானுடைய வார்த்தைகள். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.